ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற குத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற குத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். மாசற்ற வாழ்வில் மனிதரெல்லாம் வாழ வேண்டும். மாசற்ற வாழ்வில் மனிதரெல்லாம் வாழ வேண்டும். நொடி பொழுது முனை மறவாதிருக்க வேண்டும். நொடி பொழுது முனை நாம் மறவாதிருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வில் வாழ்ந்தரெல்லாம் வாழ வேண்டும். தர்மம் தலை தோங்க வேண்டும். தர்மமிகு கந்த கூட்டத்துள் வளர்தலமோங்கும். தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே தெய்வ சிகாமணியே. பிறப்பருக்கும் பிறப்பளித்த பெருங்கடலே பிரபஞ்சானந்தா பிரபஞ்சானந்தா. இறை பேராற்றலினுடைய பெருங்கருணை பெற்றவர்களே, அனைவருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் பலரை சந்தித்திருக்கிறோம், அதிசயமாக அற்புதமாக. அப்படி நான் சந்தித்த பல மனிதர்கள் என்னிடத்திலே தெரிவித்ததுண்டு. ஈசன் எனக்கு காட்சி தந்தார், திருமலையான் எனக்கு காட்சி தந்தார், முருகப் பெருமான் என்னுடைய முன்னால் தோன்றினார், முகாம்பிகை அம்மன் தரிசனம் தந்தார், விநாயக பெருமான் என்னோடு விளையாடினார் என்றெல்லாம் பலரும் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இவர்களினுடைய செய்திகளை நான் கேட்கிற பொழுது இவைகளெல்லாம் அதீதமான மன பிரமைகளினுடைய பிரதிபலிப்புகள். ஒரே சிந்தனைகளில் ஆழ்ந்திருக்கிற பொழுது அந்த மனதினுடைய பிரதிபலிப்பாக இத்தகைய பிரமைகள் தான் தோன்றுகிறது என்று கூட நான் எண்ணியது உண்டு. ஆனால் எனக்கான நிகழ்வு நிகழ்ந்தேறிய பொழுது இந்த கலியுகத்திலும் இறைவனின் கருணையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி சாத்தியமானது என்பதற்கு நானே சாட்சியானேன். அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக திருவண்ணாமலை சென்ற நான் கருணானந்தர் ஆசிரமத்திலே தங்கியிருந்த பொழுது நள்ளிரவில் நடுநிசையில் ஒரு கணத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த இறை கருணையனுடைய பேருணர்வால் நான் மூழ்கி போனேன். அந்த இறைவனின் ஆணையை ஏற்று அவனுடைய உத்தரவை ஏற்று நான் துறவரம் பூண்டேன். இந்த செய்தி வெளியான பொழுது என் உறவுகள், என் சொந்தங்கள், என் நட்புகள், என்னை அறிந்தவர்கள், என்னை தெரிந்தவர்கள் என்று பலரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். சிலர் பேரதிர்ச்சிக்கு ஆளானார்கள்.
இது என்னை பிரிந்து விட்டதாக எண்ணி பெரும் துயரத்திற்கும் சிலர் உள்ளானார்கள். இன்னும் சிலர், இவன் சொல்வதெல்லாம் உண்மையா, இப்படியும் நடக்குவா, இவனேதோ உளறிக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணக்கூடிய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்புகளையும் என்னால் உணர முடிகிறது. இதைவிட என் உறவுகளாக இருக்கக்கூடிய இவன் இப்படி பரதேசி கோலமாக வந்து நிற்கிறானே, இது கேவலமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது என்று கூட எண்ணக்கூடிய மனித உணர்வுகளின் பிரதிபலிப்புகள் எனக்கு ஸ்தூலமாக தெரிகிறது. இவைகளையெல்லாம் கடந்து இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் ஒன்றாக, அனைத்தும் சமமாக பிரதிபலிக்கக்கூடிய மன வெளியினை இறைவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வாழும்போதே செத்து விடுவது தாண்டா துறவு மகளே, நீ மரணத்தை அடைந்து விட்டதாக உன்னை சுற்றியுள்ளவர்கள் வெளிப்படுத்துகிற உணர்வையும் நீ கடந்து வந்தாக வேண்டும் என்று இறைவன் தெரிவித்ததை நான் நிதர்சனமாக சந்திக்கிறேன். இப்பொழுது என்னை சந்திக்கிறவர்கள் கூட இந்த நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது, அந்த இறை காட்சியினுடைய பரிணாமத்தை முழுமையாக சொல்லுங்கள். என்ன மண்ணுக்கும் பூமிக்குமாக அந்த இறைவன் காட்சி தந்தானா, அந்த காட்சி எப்படி இருந்தது என்று துருவி துருவி மக்கள் அதனுடைய முழுமையை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த இறை நிகழ்வு என்பது அந்த இறை ஆற்றல், அது நமக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடிய அந்த பேரலை, பேருணர்வு, பேரின்பம், அது சொல்லால், அது உணர்வுகளால் விவரிக்க முடியாத ஒன்று என்பதை அதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த உணர்வை எல்லோருமே எட்டுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அந்த உணர்வை எல்லோரும் பெற வேண்டும். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஞானம் பெற்றவர்களாக வளர வேண்டும். இந்த கலியுகத்தை மீட்டெடுப்பதற்கு, அந்த காரியத்தை செய்வதற்குத்தான் உன்னுள்ளே இருந்து நான் செயலாற்றப் போகிறேன் என்று இறைவன் பணித்திருக்கிறார். இமயமலையினுடைய எவரெஸ்ட் சிகரத்திற்கு ஏற முடியுமா என்று கேட்டால் அது சிலருக்குத்தான் சாத்தியமானது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு சாத்தியம் இல்லாதது. கம்பி மேல் நடக்க முடியுமா என்று கேட்டால் நடக்க முடியும் தான். அது எல்லோருக்கும் சாத்தியமா என்று கேட்டால் அது சிலருக்கு மட்டுமே அது சாத்தியமானது. தண்ணீரிலே மிதக்க முடியுமா என்று கேட்டால் மிதக்க முடியும் தான். ஆனால் அது சிலருக்குத்தான் வாய்க்கக்கூடிய ஒன்று. இப்படி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதைப் போல, கம்பி மேல் நடப்பதைப் போல, தண்ணீரில் மிதப்பதைப் போல ஏதோ சில மனிதர்கள் மட்டும்தான் இறை காட்சியையும் இறை நிலையையும் ஞானத்தையும் அடைய முடியும் என்பதுதான் மனித சமுதாயத்தினுடைய உணர்வுகளாக இருக்கிறது. அப்படி இல்லை மகனே. எப்படி மனிதனாக பிறந்த அத்துணை பேரும் நடக்க முடிவது சாத்தியமோ, அத்துணை மனிதர்களும் பேச முடிவது சாத்தியமோ, அத்துணை மனிதர்களும் கல்வி அறிவு பெறுவது சாத்தியமோ, எப்படி அனைத்து மனிதர்களும் உணவை உண்ணுவது சாத்தியமோ, அதை போல எல்லா மனிதர்களும் ஞானத்தை அடைவதும் சாத்தியமான ஒன்றுதான். அப்படி அனைத்து மனிதர்களையும் அந்த ஞான பாதைக்கு அழைத்து சென்று இறை காட்சி தந்து கர்ம வினைகள் களைந்து இந்த உலகத்தில்
ஒரு புண்ணிய பூமியாக மாற்றுவதுதான் என்னுடைய பணி என்று இறைவன் எடுத்தாட்கொண்டிருக்கிறான். அதை உன்னிலே இருந்து செயலாக்கம் செய்ய போகிறேன் என்று அறிவித்திருக்கிறான். ராமானுஜ பெருமான் தன்னுடைய குரு மகாமந்திரத்தை உபதேசித்து, ராமானுஜா, நீ கடைத்தேற்றம் பெறுவதற்கு, இறைநிலை அடைவதற்கு இந்த மகாமந்திரம் உனக்கு துணை நிற்கும். நீ உச்சரித்து நிறைவேற்றிக்கொள், நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். ஆனால் இந்த மகாமந்திரத்தை நீ பகிரங்கப்படுத்தி விட்டாய் என்று சொன்னால் நரகத்திற்கு சென்று விடுவாய் என்பதை புரிந்து கொள் என்று தெரிவித்த பொழுது, நான் நரகத்திற்கு சென்றாலும் சரி, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறைநிலையை அடைய வேண்டும், கடைத்தேற்றம் பெற வேண்டும், எல்லா மனிதர்களும் கடைத்தேற்றம் பெற வேண்டும் என்று எண்ணி கோவில் கோபுரத்திலே ஏறி நின்று அந்த மகாமந்திரத்தை கூவி கூவி அவர் பரவவிட்டார். எவரும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இவனுக்கு ஏதோ மனப்பிரமை ஏற்பட்டு விட்டது, மனம் பேதலித்து விட்டது, ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் ஊர் மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த மகாமந்திரத்தினுடைய மகிமையை புரியாத சமுதாயத்திலே செலுத்துவதற்கு முயற்சித்து வீணடித்ததைப் போல இறைவன் இன்றைய சூழலிலே வீணடிப்பதற்கு தயாராக இல்லை. நீங்களும் இறைக்காட்சி பெற்று கர்ம வினைகள் களைந்து ஞானமடைந்து மோட்சத்தை எட்டுவது சாத்தியமான ஒன்றுதான். அதற்காக தேடி வருகிற, நாடி வருகிற அதற்கான இறை உணர்வு மிகுந்திருக்கக்கூடிய மக்கள், தகுதியுள்ளவர்களுக்கு அந்த ஞானத்தை அளிப்பதற்கு இறை பேராற்றல் தயாராக இருக்கிறது. அந்த ஞானத்தை பெறுவதற்கான சூழலை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உருவாக்குவதற்குத்தான் இறை பேராற்றல் இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் இறைக்காட்சி பெறுவதும், இறைவனோடு கலப்பதும், இறைநிலையை அடைவதும், பெருஞானம் பெறுவதும் சாத்தியமான ஒன்றுதான். அதற்கான உணர்வுகளை, இறை உணர்வை நாடி வரக்கூடிய மனம் படைத்தவர்களே அதற்கு பாக்கியமானவர்களாக இருப்பீர்கள். அந்த பாக்கியத்தை அனைத்து மக்களும் பெறுவதற்கு மனப்பூர்வமான நல்லாசிகள், மனப்பூர்வமான நல்லாசிகள், மனப்பூர்வமான நல்லாசிகள்.